வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. சரி, ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா நான் சொல்ல போற 5 படமும் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படங்களோட கதை சுருக்கத்தை பத்தி முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் எந்த கதை பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்க பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு திரும்பி பார் அப்படின்றது. கண்டிப்பா உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். வித்யா தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையுமே இன்ட்ரெஸ்டிங்கா தொடங்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, இப்போ நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். சவுண்ட் எல்லாம் கேப்சர் பண்ற வேலை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வித்யாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. வித்யாக்குமே அவரை பிடிச்சிருக்கு போல, பார்த்து லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வித்யாவோட நிலைமையினால வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்துருது. கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க. காதலிச்சவரும் ரொம்ப ஃபீலிங்ல இருக்காரு. காதலிச்சவரை பொறுத்த வரைக்கும் சவுண்டை கேப்சர் பண்ற வேலை தானே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் பீச் ஓரத்துல பீச் சவுண்டை வந்து கேப்சர் பண்ணலான்னு வந்திருக்காரு. அப்படி கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க பில்டிங்ல யாரோ கத்துற மாதிரிலாம் இவருக்கு சவுண்ட் கேக்குது. அதாவது ஒரு பொண்ணை யாரோ அடிச்சு அந்த பொண்ணு கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. ஒரு சின்ன சவுண்டை கூட அந்த டிவைஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும்ல, அதனால தான் அந்த பில்டிங்ல இருந்து சவுண்ட் வரது இவருக்கு மட்டும் கேக்குது. இவருமே அந்த பில்டிங்ல ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நேரா பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. சரி, அந்த பில்டிங்ல ஏதோ நடக்குது, உடனே அந்த பில்டிங்க்கு போய் பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த போலீஸும் ஏத்துக்கிட்டு அந்த பில்டிங்க்கு வராரு. அந்த பில்டிங்க்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அதே மாதிரி வந்து வித்யா வந்து திடீர்னு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்கல்ல, அவங்களோட வாழ்க்கை எப்படிலாம் போச்சு, அந்த பில்டிங்ல இருந்தது வித்யாவான்ற மாதிரி பல கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த படத்தோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு எக்கோ அப்படின்றது. இது ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம், ஹாரர் த்ரில்லர் படம்னு கூட சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துலயும் வித்யா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்ரீகாந்த் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு. ஐடி கம்பெனில 8 பொசிஷன்ல இருக்க ஒரு பொண்ணு கூட இவர் லவ்ல இருக்காரு. ரெண்டு பேருமே ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் லிவின்ல இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரே வீட்ல இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் வீட்ல தான் இவங்க ரெண்டு பேருமே வாழ்றாங்க. அப்ப அந்த வீட்ல ஒரு பேயை கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பயங்கரமா இவங்களை டார்ச்சர் பண்ணுது. அதே மாதிரி ஹீரோவையும் டார்ச்சர் பண்ணுது. அந்த பேய்க்கு ஸ்ரீகாந்த் கிட்ட தான் பிரச்சனை இருக்குன்றது இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நேரடியா ஸ்ரீகாந்த் கிட்டயே இத பத்தி பேசுறாங்க. இந்த வீட்ல கண்டிப்பா ஒரு பேய் இருக்கு, அந்த பேய்க்கு உன் மேல தான் கோவம் போல, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி சால்வ் பண்ணு, அது வரைக்கும் இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்டு கிளம்பி போயிட்டா, இந்த வீட்ல இருக்க பேய் யாரா இருக்கும், எப்படியாவது அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. பேய் ஓட்டுற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நபரை வர வச்சு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர்கிட்ட பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அவருமே இங்க இருக்க பேய் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில முயற்சிலாம் எடுக்கிறாரு. கண்டுபிடிச்சாரா, இந்த வீட்டில் இருக்க பேயை ஓட்டுனாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ஒரு பிளாஷ்பேக் ரிவீல் ஆகும். அப்பதான் சில விஷயங்களை நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த படம் வந்ததே தெரியாம தான் இருக்கும். அப்படி தெரியாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு யுரேகா அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். காலேஜ்ல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட மொத்த கதையும் இருக்கும். காலேஜ்னாலே 2 குரூப் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹீரோவோட குரூப் ஒன்று இருக்கு, ஹீரோக்கு செட் ஆகாத வேற ஒரு குரூப் இருக்கு. ரெண்டு பேருமே எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமையில காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது, அந்த ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணணும்ன்ற மாதிரி பசங்க எல்லாருமே முன்ன இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கபோர்ட்ல ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக வராரு. அப்படி கதவை திறக்கும் போது கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு பாடி விழுது. இவருக்கும் வேற ஒரு பையனுக்கும் செட் ஆகாதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பையன் தான் பாடியா விழுறான். அவனோட ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோவோட ட்ரெஸ்ல எல்லாம் பட்டுருது. இப்ப இவர் வெளியே போய் ஆளுங்க கிட்ட சொன்னா எல்லாருமே இவரை தான் சந்தேகப்படுவாங்க. ஏன்னா எப்ப பாரு இவருக்கும் அந்த பையனுக்கும் தான் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இவர் தான் ஏதோ பண்ணிட்டு ஏமாத்துறாரு போல நினைப்பாங்கல்ல. அதனால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஹீரோ பார்க்க கொஞ்சம் துருவ் விக்ரம் மாதிரியே இருப்பாரு. கெட்டப்ப கூட பாருங்களேன், அப்படியே துருவ் விக்ரம் மாதிரியே இருக்காருல்ல. சோ இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவருமே உண்மையான குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை சொல்லலான்ற மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை சொல்றாரு. அவன் இறந்து போயிட்டான்டா, யாரோ கபோர்டுக்குள்ள பாடி
பாடியா வச்சிருக்காங்க. இப்ப பழி என் மேல விழுந்துருச்சு. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் நான் தப்பிக்க முடியும். யார் இந்த விஷயத்தை பண்ணிருப்பா? இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க. யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாரு. உண்மையான குற்றவாளியை கடைசியில கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. ஒரு ட்விஸ்ட் ரெண்டு ட்விஸ்ட் கிடையாது, ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாத்துருங்க. உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ஒரு மலையாள படம் தான். இந்த படத்தோட பேரு அருகில் ஓரால் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இதே பேர்ல இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. தந்தி ஒன்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நிவின் பாலி, அதுக்கப்புறம் இந்திரஜித் சுகுமார், அதுக்கப்புறம் ரம்யா நம்பீசன், இவங்க 3 பேர் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல ரொம்பவே கம்மி கேரக்டர் தான் வருவாங்க. கம்மியான கேரக்டரை வச்சு சூப்பரா படம் பண்ணியிருப்பாங்க. நிவின் பாலி கரியோட ஸ்டார்டிங்ல நடிச்ச படம் தான் இந்த படம். அதனால ஆளே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, இந்திரஜித் சுகுமார், ரம்யா நம்பீசன் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எதர்ச்சியா இவங்களுக்கு வந்து நிவின் பாலி அறிமுகம் ஆகுறாரு. பீஸா கடையில வந்து பீஸாலாம் விக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருமே ஒரு நேரத்துல ஒரு இடத்துல மட்டும் தானே இருக்க முடியும். ஆனா இந்த நிவின் பாலி மட்டும் ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்காரு. இவன் என்ன ஒரே நேரத்துல 2 இடத்துலலாம் இருக்கான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்திரஜித் சுகுமார் ஒரு இடத்துல நிவின் பாலி கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா, இன்னொரு பக்கம் ரம்யா நம்பீசன் பேசிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்துல 2 இடத்துல எப்படி நிவின் பாலி இருக்க முடியும்? அப்ப நிவின் பாலி 2 ஆளா இருக்காங்க போல, நம்மளை ஏமாத்துறாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த நிவின் பாலியோட கேரக்டர்லயே நிறைய மர்மம்லாம் இருக்கு. பெருசா பேச மாட்டாரு, வித்தியாசமா நடந்துக்கிறாரு. சோ இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அந்த மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்திரஜித் சுகுமாரன் பயங்கர முயற்சிலாம் எடுக்கிறாரு. பிருத்திவிராஜ் அண்ணன் தான் இந்த ரோலை பண்ணியிருப்பாரு. பயங்கர முயற்சி எடுக்கிறாரு. நிவின் பாலிக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு இட் அப்படின்றது. ஆக்சுவலா இட்ல செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லாம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ரொம்ப தரமா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஸ்வகசேன் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு, அதுவும் யூடியூப்லயே இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். விஸ்வகசேனை பொறுத்த வரைக்கும் இட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காரு. பெரிய பெரிய கேஸ் இவர்கிட்ட வரும், அதை சால்வ் பண்றது தான் இவரோட வேலையா இருக்கும். ஒரு பொண்ணோட அப்பா என் பொண்ணு மிஸ்ஸிங் சார், கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த போலீஸ்மே அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணை இவர் அன்னைக்கு மதியானம் பார்த்திருப்பாரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைவேஸ் ரோட்ல தான் இருந்திருப்பாங்க. ஹைவேஸ் ரோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைடும் டோல் இருக்கும், அந்த சைடும் டோல் இருக்கும்ல. இவங்க விசாரணை பண்ணும்போது 2 டோல்ல இருக்க சிசிடிவியும் செக் பண்றாங்க. அந்த பொண்ணு காரோட மிஸ் ஆகுறாங்க. அந்த பொண்ணு மிஸ் ஆனா கூட பரவாயில்ல, எப்படி காரோட மிஸ் ஆக முடியும்? அந்த பொண்ணோட கார் எங்க போச்சு? ஒன்னு இந்த கேமரால பதிவாயிருக்கணும், இல்ல அந்த கேமரால பதிவாயிருக்கணும். அது ரெண்டுத்துலயும் பதிவாகாம அந்த பொண்ணு எப்படி மிஸ் ஆனான்ற மாதிரி கேஸை விசாரிக்கிறாரு. அந்த போலீஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ கிட்ட கேஸ் வருது. நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே ஒரு பர்சனல் லாஸ் இருக்கு. அந்த லாஸ் என்னன்றதை தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. அந்த லாஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவரு இந்த கேஸையும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஹேண்டில் பண்றவரு இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்க நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வராரு. அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம் அப்படின்றத இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான படம்னு சொல்லலாம். செகண்ட் பார்ட்டும் நல்லா இருக்கும், ஆனா இந்த அளவுக்கு இருக்காது. தேர்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஸ் அப்படின்ற விஷயத்தை குறைச்சி கமர்ஷியல் படம் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. நானி நடிச்சாரு பார்த்தீங்களா, அந்த படம் கமர்ஷியலா இருக்கும், ஆனா சஸ்பென்ஸா இருக்காது. இது ஒரு சூப்பர் சஸ்பென்ஸா இருக்கும். பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாத்துருங்க. இதுல மொத்தமா நான் 5 படங்களை பத்தி சொல்லியிருக்கேன்ல. இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.